சிரிப்பும் சிந்திப்பும் கைகோர்த்தால்தான் வாழ்க்கை வளரும். சிந்தனை ஒரு சத்தமற்ற ஆயுதம். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழுகை சிரிப்பு இரண்டுக்குமே இடம் உள்ளது. பிரச்சனைகளும் மகிழ்ச்சியும் இரண்டுமே இயல்பானவை. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்ற வேத வாக்குக்கிணங்க இங்கு இதோ சிரிப்பும் சிந்திப்பும் என்ற தலைப்பில் CSA தமிழ் சர்ச் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக ஒரு குறு நாடகத்தை நடத்தவிருக்கிறோம். ஹலோ டாடி, நான் ஜெனரல் செக்அப் போயிட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே ஓகே, பாப்பா பார்த்துக்கோங்க. ஓகே பாய், மிஸ் யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. என்ன? வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. நான் ஜெனரல் செக்அப் வந்திருக்கேன். ஜெனரல் செக்அப்கா? எஸ். அது மட்டும் தானா? அது மட்டும் தான். எனக்கு வேற ஒரு பிரச்சனை இல்ல. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இல்லங்க, நம்ம ஹாஸ்பிடல்ல எல்லாமே பாப்போம். நோ 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 நோ, எனக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எனக்கு ஒரு ஜெனரல் செக்அப் மட்டும் போதும். டாக்டர் எப்போ வருவாங்க? ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா. நம்ம ஜெனரல் செக்அப் கூட சேர்த்து வேற ஏதாவது எடுப்போமா? நோ நோ நோ, ஐ அம் லிட்டரலி பிஸி, யூ நோ. I am going only with the general checkup. Okay. சரி சரி, வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து. Okay okay, thank you. Okay. அம்மா, ஹலோ. கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இந்தம்மா இருக்கலாம். உங்களதாம்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன். எஸ். உங்க பேர் என்னம்மா? என் பேரா? ஆமா, என் பேரு பிரிசில்லா. பிரிசில்லா, சரி. உங்க வயசு? வயசா? You mean age? ஆமாம்மா, அதுக்கு அதான் அர்த்தம். Yeah, I'm just 30. 30? Yeah, 30. Okay. சரி. எந்த ஊருமா? கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ஃபீட் எல்லாம் பாக்குறேன். உங்ககிட்ட மஸ்கட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும்ல. இங்க பாருமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேம்மா உங்ககிட்ட. ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் 1000 கேள்வி கேட்கணும் போலயே. யா, you can tell me what's the problem. எங்க இருந்து வரீங்க? நானா மஸ்கட்ல நல்ல பாஷான ஏரியால இருந்து வரேன். அல்ஹேல் இருந்து வந்துட்டு அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி தான் ஒரு சீனு. சரி, ஜெனரல் செக்அப் தானே? வெறும் ஜெனரல் செக் தான். சரி சரி, ஓகே ஓகே, உட்காருங்க. 10 நிமிஷத்துல வந்துருவாங்க டாக்டர். ஓகே ஓகே. டாக்டர் டாக்டர் டாக்டர், நான் டாக்டர் இல்லமா, நான் டாக்டர் இல்ல. அப்படியா? சரி சரி சரி, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. என்னமா இது? What's the problem? You country brute. சரி சரி, தாங்க முடியல. சரி, உங்க பேர் என்ன? பேரு சோனி. சுஜாதா. ஆமா ஆமா. என்னமா புதுசா பேர் இருக்கு? ஐயோ, பேரு சுஜாதா, பிரச்சனை சொல்லுமா. அப்படியா? நான் என்னமோ புது பேரா இருக்கேன்னு நினைச்சேன். ஆங்க முடியலையே. சரி, உங்க வயசு என்ன? அவங்க எத்தனை சொன்னாங்க? அவங்க வயசு என்ன உங்களுக்கு? அவங்க 30 சொன்னாங்க. 25 போட்டுக்கோங்க. 25 போட்டுக்கலாம். சரி. ஐயோ சோனி, தாங்க முடியல. சரிம்மா சரிம்மா, இப்போ வருவாங்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சரி சரி. ஹலோ எம்மா, எம்மா ப்ளீஸ் சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? யூ கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுமா. ஐயோ என்னம்மா இது? ஸ்கூல் போறது கூட நல்லா இருக்கும். சரிம்மா சரி, தாங்க முடியலம்மா. டாக்டர் வந்துருவாங்க, 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹலோ ஹலோ. நானா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நான் ஒரு ஜெனரல் செக்அப் தான் வந்திருக்கேன். ஜெனரல் செக்அப்பா? ஐயோ, எங்க டாக்டர் எப்ப வருவாங்க? 10 நிமிஷம்மா, 10 நிமிஷம் பொறுமையா தான் இருமா கொஞ்சம். ஐயோ,
லைட்டா சொரியல் எடுத்த மாதிரி இருக்கே. ச்சே. ஒண்ணும் இருக்காது, ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணு கடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அட ஏமா நீயே எந்திரிச்சிட்ட? சொரியல் அதிகமாகுது. நல்லா இருக்கு. கொஞ்சம் சொரிச்சு பாருங்க. எனக்கு இல்லம்மா, உனக்குமா. நல்லா இருக்கியா? நான் 10 மினிட் கழிச்சு அப்புறம் எதுக்கு நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு போலாமா? நல்லா இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே. டாக்டர் எப்பமா வருவாங்க? நீங்க வேற ஏமா 10 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா. என்னடா இது, வந்து அவங்க பாட்டுக்கு குணமாயி போயிட்டாங்க. ஐயோ டாக்டர், கால் வலிக்குதே. ஐயோ டாக்டர், கால் வலிக்குதே. ஐயோ டாக்டர், கால் வலிக்குதே. ஐயோ என்னம்மா? முடியலையே. ஐயோ ரொம்ப கால் வலிக்குதே. கால் வலிக்குதா? நிற்கவும் முடியல, மணக்கவும் முடியல. சரி சரி ஐயோ சரி, பொறுமை. டாக்டர் எப்பமா வருவாங்க? 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அட ஏமா எல்லாம் என்கிட்டயே போட்டுக்கு வரீங்க. வாங்க, உங்களுக்கு கொஞ்ச என்ன நேரம் உட்கார்ந்துக்கிறேன்மா. சரிம்மா, இங்க வந்து உட்காருமா. அப்படி கொஞ்சம் வந்து உட்காருமா. நான் உன் பேரெல்லாம் எழுதணும். முடியல, மடக்கவும் முடியல. உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க. ஐயோ எப்பமா டாக்டர் வருவாங்க? 10 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா. அட ஏமா. சரி உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு, ஐயோ நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல. என்னம்மா இவ்வளவு நீட்டா இருக்கு? இல்ல என் பேரு ரூபி. ஆஹா, ஐயோ இங்க வரதெல்லாம் பிரச்சனையாவே வருதுங்க. சரி உங்க வயசு? ஒரு 20-22 போட்டுக்கோங்க. என்னம்மா வயசு கேட்டா எல்லாரும் ஒரு மாதிரி 22 போடுங்க. 22ஆ? சரிம்மா, முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணியாச்சு. சரி பிரச்சனை? கால் வலி. கால் வலியா? சரி. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஜெனரல் செக்அப் தான் வந்திருக்கேன். ரொம்ப சொல்லிதே. ஐயோ கால் வலிக்குது. எப்ப டாக்டர் வருவாங்க? சீக்கிரம் வர சொல்லுங்க. கால் 10 பண்ணுங்க. நிமிஷமா நான் பண்றேன். 10 நிமிஷம் தாங்க முடியாது. ரொம்ப முடியல, நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல. ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் நிறுங்களேன், வந்துருவாங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க இப்போ. சரி நான் பண்றேன். ஹலோ, தாங்க முடியலையே. டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். பேஷண்ட்டை நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறது? இதில் வேற வந்தவங்க போயிட்டாங்க. இந்த மாசமாவது நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆமாம் சீக்கிரம் வந்துடுங்க டாக்டர் ப்ளீஸ். ஓகே வந்துருவாங்கம்மா, இப்போ வந்துருவாங்க. அந்த வேலையில் இருக்காங்க. சரி. ஐயோ கால் வலிக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ சுடியல் வேற எடுக்குது. கால் வேற கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்ப்ரெயினா இருக்கும். ஜஸ்ட் இப்படி பண்ணா சரியா. கால் நீட்ட முடியுது. ஐயோ கால் மடக்கவும் முடியுது. அப்ப இந்த வலி இப்ப இல்லையே. என்னம்மா என்னாச்சு? கால் வலிலாம் போயிருச்சா? ஆமா. எங்க போச்சு? தெரியலையா? அப்படியா? எதுக்கு நம்ம டாக்டர்ட்ட வந்து செக்அப் பண்ணிட்டு போலாமா? அவங்களுக்கு தான் கால் ரொம்ப வலிக்குதா. டாக்டர் சீக்கிரம் வர சொல்லுங்க. அவங்களுக்கு வலிக்குதா? ஆமா. சரி நான் பாக்குறேன். சரி நீ பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லை. அங்க பாருங்க. சரி ஓகே புதுநலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானம். என்னடா உங்களுக்கு கொண்டாட்டம், எனக்கு திண்டாட்டம். டாக்டர், இந்த மாஸ்க் டாக்டர் அடுத்தவர் கூட தெரியலையே. தள்ளியே உட்கார்ந்து மாஸ்க் நீ போடுமா. ஏன் மாஸ்க் நான் தேடிட்டு இருக்கேன். நீங்க மாஸ்க் தேடுறீங்க, அதனால தான் தரேன். என்கிட்ட மாஸ்க் இருக்கு, நீங்க போங்க. நீ போய் உட்காருங்க. மாஸ்க் போடுமா முதல்ல. மாஸ்க் போடு. ஐயோ இந்த மாதிரி தள்ளி போ சொல்லுமா. ஆல்ரெடி நான் வாங்க. ஒரு ஹாஸ்பிடல் வந்தா மாஸ்க் போட்டுட்டு உட்காருங்கம்மா. ஓகே மாஸ்க் போடுங்க. சொல்லுங்க. எப்பமா வருவாங்க? 10 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா. உங்க பேரு? இல்லங்க, ஒரே இருமலா இருக்குது. அப்படியா? ஆமா. சரி உங்க பேரு சொல்லுங்க. மோனி. அதெல்லாம் இனிஷியலா? இல்ல, இருமல். வியாதி இருமலுங்க. பேர் மோனிங்க. சரி அப்படி இருமிட்டே இருக்காதீங்க. வேற மாதிரி இருக்கு.
இருமல் வந்துட்டே இருக்குங்க. சரிம்மா, உங்க வயசு என்ன? வயசு 18. 18? ஆமா. உண்மையாவா? இல்லையா? வேற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியா? 18 தான். அடுத்த வருஷம் தான் ஓட்டு போட போறேன். அப்படியா? ஆமா ஆமா. 50 மாதிரி இருந்துட்டு 18. ஹலோ மேடம். ஹலோ மேடம். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லுங்க சீக்கிரம். என்ன ப்ராப்ளம்? எதுக்கு எனக்கு வந்திருக்கீங்க? நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சொல்லுங்க. எதுக்கு வந்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல்? நானா? நான் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ஜெனரல் செக்அப் தான் வந்திருக்கேன். வந்துட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இருமல் போடுறது. இருமல் சரியாயிடுச்சு. என்னம்மா? ஆமா. இருமல் ஐயோ. சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? இருமல் வரவே இல்லை பாருங்க. கொஞ்சம் இருமி பாருமா. இருமி பார்த்தாங்க, இருமல் வரலையே. வரலையா? இருமல் பார்த்தா எல்லா வியாதியும் பேரும் போல. ஆமா. எனக்கும் வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. அவங்க வந்திருக்காங்க, அவங்கள பாருங்க நல்லா. ஓகேவா? ஐயோ, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. சரிம்மா, சரி. ஐயோ, இருமல் வேற வந்துட்டு. டாக்டர் எப்பப்பா வருவாங்க? சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. நீ மட்டும்தான் இருக்க. வெயிட் பண்ணுங்க. வருவாங்க. 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. டாக்டர் ஆ, டாக்டர் வாங்க வாங்க. நான் டாக்டர் இல்ல. டாக்டர் வருவாங்க. நீங்க வாங்க. வாங்க வாங்க. போருங்க போருங்க போருங்க. வாங்க வாங்க. இப்படி வந்து உட்காருங்க. டாக்டர் எப்போ வருவாங்க? ஆ, உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா? டாக்டர் எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்கம்மா. 10 நிமிஷம்மா. கொஞ்சம் உட்காருங்க பொறுமையா. சொல்லுங்கம்மா. சரிம்மா, வர சொல்றேன் வர சொல்றேன். உங்க பேர் என்னம்மா? என் பேரா? ஆ ஆ பா ஆ ரீ என்னம்மா பேரை கேட்டா பாடுறீங்க? பேர்தாம்மா. ஆமாம்மா. பா 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 ரீ ரீ. ரீ ம், புது பேரு. மா ஆ ரா லா. அப்பா பரிமளாவா? சரிம்மா. என்னம்மா பிரச்சனை? ஆத்தா தெரியலையம்மா. அதுதான்மா. சொல்லுமா. இருக்குதும்மா. இழுக்குதா? சரி சரி சரி. கொஞ்சம் கொஞ்சம் 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. சரியா? சரியாமா? திரும்பி சரி சரி. இதுவும் வந்துட்டா கஷ்டம். அம்மா உங்களுக்கு என்னம்மா? எனக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. சும்மா ஒரு ஜெனரல் செக்அப் தாம்மா வந்தேன். ஐயோ, இந்த அம்மாக்கு என்னாச்சு? எனக்கு நல்லா ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? நல்லா ஆயிடுச்சா? உங்க டாக்டர் அம்மா சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. ஐயோ, பார்க்க சொல்லுங்க பாவம். அம்மா, நீங்க கொஞ்சம் மூச்சு விட்டு பாருங்கம்மா. ஆயிடுச்சு. எனக்கு நல்லா மூச்சு விடுறேன் பாருங்க. அப்படியா? அவங்களுக்கு தான் இழுக்குது பாவம். டாக்டர் வர சொல்லுங்க. என்னம்மா இது புதுவிதமா இருக்கே. ஐயோ, வரவங்க எல்லாம் இப்படியே போயிட்டா நான் என்ன பண்றது? ஏம்மா, நீ எங்க போற? ஜெனரல் செக்கப் வந்தியே. ஜெனரல் செக்அப்பா? ஜெனரல் செக்அப் வந்தேன். என்னாச்சு? ஆக்கி விட்டுட்டீங்களே. நிறைய வந்துச்சுல, நம்ம பாத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வேண்டாம். வேண்டாம். இப்படி நான் உயிர் பிடிச்சதே போதும். நான் போயிட்டு வரேன். அட, உன் பேகுமா? வேண்டாம். வேற ஒண்ணும் வேண்டாம். நான் போறேன். அட, என்னம்மா வந்த போது இங்கிலீஷ்ல பேசினா விட்டீங்க. இங்கிலீஷா? எல்லாரும் தமிழ்ல பேசுங்க. தமிழ் தான் நம்ம தாய்மொழி. எல்லாம் எனக்கு தமிழ் வருது. அட, இந்தம்மா பேக் எடுத்துட்டு போம்மா, பேக். அட, என்னடா இது? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு யாருமே இல்லையா? போச்சு. இந்த மாசமும் சம்பளம் கோவிந்தாதான் நினைக்கிறேன். போச்சு. தேங்க்யூ. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த குறு நாடகம் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாடகம் எதற்கென்றால் நீங்கள் எல்லாரும் சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் மட்டும்தான். நன்றாக சிரித்தீர்கள் நீங்கள். இப்போது இது சிந்தனைக்கான நேரம். இப்போ பார்த்தீர்களானால் முதலாவதாக வந்த சிஸ்டர் நன்றாகத்தான் வந்தார்கள். அவருக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. மற்றவர்களிடம் இருந்த நோய் எல்லாம் சீக்கிரம் அவர்களுக்கு கிடைத்தது. எதனால் என்றால் 2 விஷயங்கள். ஒன்று, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இரண்டாவது, தற்காப்பு நடவடிக்கைகள் ஒன்றும் அவர்கள் எடுக்கவில்லை. அப்படி என்றால்
மாஸ்க், சானிடைசர், குவாரண்டைன் ஒன்றும் பண்ணவில்லை, தற்காப்பு ஒன்றும் எடுக்கவில்லை. இதே மாதிரி தான் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையும். வியாதி வந்து எப்படி நம் சரீரத்தை பாதிக்குதோ அதே போல்தான் பிசாசுடைய கிரியைகளும் மாம்சத்தின் கிரியைகளும் நம்முடைய ஆவியை தாக்குகின்றது. சரியா? அப்போ நாம் இப்போ பிசாசோட தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நமக்கு சாதாரண ஆயுதங்கள் போதுமா? கண்டிப்பா போதாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தான் தேவை. சரியா? எபேசியர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் எப்பவுமே வெற்றியாளர்கள் தான். அப்புறம் இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்குல்ல, அதை நெருங்க விடாம தடுக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படும் போதே அவருடைய பலத்தினால் நிறைந்து நாம் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும். சரியா? இறுதியாக நாங்கள் சொல்ல விரும்புவது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிப்போம், பிசாசை எதிர்ப்போம், ஜெயிப்போம், ஆவியில் நிறைவோம், மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெரிப்போம். நன்றி.